ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அவசர சிக்கன் லெக் எப்படி செய்யறதுன்றதை தான் நம்ம பார்க்க போறோம். யாராச்சும் வீட்டுக்கு சீக்கிரமா வந்துட்டாங்க, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பயமே வேணாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, அவ்வளோ டேஸ்டியா ஜூஸியா இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க குக்கிங் வேர்ல்ட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உடனுக்குடன் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க முடியும். வாங்க இன்னையோட ரெசிபி எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். சிக்கன் லெக் ஒரு 4 பீஸ் வாங்கி மஞ்சத்தூள் போட்டு நல்லா தண்ணியில கழுவி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். அதை கத்தியால இந்த மாதிரி கோடு கோடா போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம போடுற மசாலா எல்லாமே இன்ஸ்டன்டா அந்த சிக்கனுக்குள்ள போகிறதுக்காக இந்த மாதிரி கத்திய வச்சு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கீறிக்கலாம். முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட், மைதா மாவு ஒரு 6 டேபிள் ஸ்பூனு, கார்ன்ஃபிளவர் 2 டேபிள் ஸ்பூனு, மிளகாய் பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு தூள், ஒரு பெரிய முட்டை, ஒரு எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி அதை புழிஞ்சு ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு. நான் 4 கால் எடுத்துருக்கனால நான் 1.5 ஸ்பூன் அதில் போடுறேன். கரெக்டாக இருக்கும் உப்பு. இந்த லெக்கை இப்போவே பொரிக்கிறதுனால 1 டேபிள் ஸ்பூன் புதினா பவுடர் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த புதினா பவுடரை நான் வீட்டிலேயே தான் தயாரித்து வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் புதினா பவுடர் போட்டுக்கிறேன். தயிர் ஒரு 10 கிராம் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனலு. உங்களுக்கு கலர் வேணும்னா கூட இந்த சமயத்தில் நீங்கள் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் கொஞ்சோண்டு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கலர் பவுடர் அவசியம் இல்லை, வேணும்னா மட்டும் யூஸ் பண்ணுங்க. இதுல கொஞ்சம் கலரா இருக்கணும்னு சொல்லிட்டு கலர் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் இதோட இன்கிரீடியன்ஸ். இது எல்லாத்தையும் போட்டு இந்த சிக்கன்ல நல்லா மேரினேட் பண்ணி எடுக்கணுங்க. 5 to 10 மினிட்ஸ் வரையும் நல்லா அதை மேரினேட் பண்றதுக்காக பிசக்கி எடுத்துடணும். நல்லா சிக்கனை பிணைஞ்சி எடுத்ததுக்கு அப்புறமா பேனை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கணும். இந்த எண்ணெய் ரொம்ப காய விடக்கூடாது. ஏன்னா நம்ம சிக்கன் போட்டு வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த சிக்கன் வெளியில கருகிரும். அப்புறம் அந்த சிக்கன் பார்க்கும் போதே ஒரு கருப்பான கலர்ல இருக்கும். அதுக்காக எப்போதும் கேஸை சிம்ல வச்சு தான் இதை வேக வைக்கணும். அந்த எண்ணெய் ஒரு மிதமான சூடு வந்ததும் நான் அந்த சிக்கனை போட்டுடுறேன். 2 சிக்கனும் நல்லா வேகணும். ஒரு 10 மினிட்ஸ் வரையும் நல்லா வேகட்டும். இந்த சைடு திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க, போதுமானதா இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்க சிக்கனையும் போட்டு பொரிச்சு எடுத்துறேன். இதோ பாருங்க, நம்ம சிக்கன் லெக் பீஸ் ரெடி ஆயிருச்சு. இன்ஸ்டன்டா வீட்ல ஒரு 20 நிமிஷத்துல எவ்வளோ ஒரு டேஸ்டியான ரொம்ப சூப்பரான லெக் பீஸ் ரெடி ஆயிருச்சுன்னு நீங்களே பாருங்க. நீங்களும் இது வீட்ல ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் குக்கிங் வேர்ல்ட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.